வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய சந்தையின் போக்கு எப்படி இருந்தது சார்? நேற்று பொதுவாக சந்தை முந்தைய நாட்களும் தங்கம் வெள்ளியிலும் சற்று விலை உயர்ந்தே முடிவாகிறது. காலை நேரத்திலே விலை குறைவாக இருந்தது. இரவு நேரத்திலே டாலர் வலுவிழந்த காரணத்தினால் இங்கே தங்கம் வெள்ளி விலைகள் சற்றே உயர்ந்தன. குரூட் ஆயில் சற்று குறைந்து முடிவாகியுள்ளது. மற்ற பொருட்கள் எல்லாம் ஏறத்தாழ முந்தைய வாரத்தில் இருந்த விலைகளை ஒட்டியே இருந்தது. பெரிய மாற்றங்கள் இல்லை. இன்று சந்தை என்று எடுத்துக்கொண்டால் நாம் பொதுவாக இப்பொழுதும் இந்த ரூபாய், அதாவது என்னாச்சுன்னா நேற்று இந்த 4 மாநில தேர்தல்களில் பிஜேபி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வெற்றி காரணமாக காங்கிரஸ் பெரிய சரிவை சந்தித்தது. இது சந்தையில் ஒரு பாசிட்டிவ் ஆக எடுக்கப்பட்டு பங்கு சந்தைகள் பெரிய அளவில் ஒரு 340 புள்ளிகள் உயர்ந்தது. அதே போல எல்லா வாணிகத்திற்கும் அது என்ன பொதுவாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இதை வரவேற்றிருக்கின்றன. என்றால் இந்த காங்கிரஸ் உறுதியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே வருகின்றது. அதன் காரணமாகவும் அவர்கள் எடுத்த முடிவுகள் பலவும் மக்களுக்கு பயனளிப்பதாக இல்லை என்ற காரணத்தினாலும் மக்கள் பிஜேபி பக்கம் சாய்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள நாடாளுமன்ற தேர்தலும் இதே நிலை நீடிக்கலாம் என்ற கருத்திலே சந்தைகள் நேற்று உற்சாகமாக இருந்தன. ஆனால் கமாடிட்டியை பொறுத்தவரை இந்தியாவில் மட்டும் அதனுடைய நிலைப்பாடு இல்லை. அது சர்வதேச அளவை ஒட்டித்தான் இந்தியாவில் நிலைப்பாடு இருக்கும். அதனால் பெரிய அளவு மாற்றங்கள் எதுவும் இந்தியாவில் இல்லை. இன்று என்று எடுத்துக்கொண்டால் இன்றும் ரூபாயின் மதிப்பு மேலும் ஒரு 10-12 காசுகள் வலுப்படுவதற்கான வாய்ப்பு காலை நேரத்திலே இருக்கின்றது. பிற்பகலிலே என்ன ஆகும் என்பது இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. இப்பொழுதுள்ள நிலவரப்படி ரூபாய் மதிப்பு 10-12 காசுகள் வலுவாகலாம். அப்படி ஆகும்போது, அதாவது நேற்று 80 ரூபாய் 61 ரூபாய் 13 காசுகளாக ஒரு டாலருக்கு நிகராக இருந்த ரூபாய் இன்று 61 ரூபாய் என்ற அளவுக்கு கூட வரலாம். நேற்றே கூட 60.85 என்ற அளவுக்கு இறங்கிதான் பின்னர் 61.13 ஆக முடிவானது. இன்று அந்த மாதிரி 61 கீழே செல்லும் என்றால் இந்த விலைகளை எல்லாம் இறங்கும் முகமாக இருக்கலாம். கமாடிட்டி விலைகள் எல்லாம் இல்ல ஒரு 5 காசு 10 காசு தான் வித்தியாசம் இருக்கும் என்றால் சிறு சிறு அளவு கமாடிட்டிகளுடைய விலை ஏற்றம் இருக்கலாம். இன்று என்னை பொறுத்தவரை தங்கம் ஒரு 50-60 ரூபாய்களும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெள்ளியில் பெரிய மாற்றம் இருக்காது. மற்ற எல்லா பொருட்களுமே கொஞ்சம் ஒரு 50 காசு 40 காசு என்று உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றேன். சார், நேற்று கமாடிட்டி சந்தை பொறுத்தவரை நேற்று வெளியான செய்திகள் என்ன இருந்தது சார்? நேற்று என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா மற்றும் சைனாவுடைய பொருளாதாரம் அதிக அளவிலே முன்னேறி இருப்பதாக தகவல். அதனால அந்த அடிப்படையிலே தான் நேற்று சந்தைகள் உறுதியாக இருந்தன. அதே நேரத்தில் டாலருக்கு எதிரான யூரோவும் எண்ணும் வலு உயர்ந்ததன் காரணமாக டாலர் மதிப்பு குறைந்தது. அது தவிர இன்றைக்கு என்று வரக்கூடிய செய்திகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சைனாவில் 3 செய்திகள் வர உள்ளது. அதனால் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி மற்றும் அதாவது ரீட்டைல் சேல்ஸ் பிகர்ஸ், மூன்றாவதாக இன்ஃபிளேஷன் பிகர்ஸ், இவைகள் எல்லாம் இன்று வர உள்ளன. இவைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் என்ற கருத்து சந்தையிலே உள்ளது. அது வெளிவந்த பின்னர் தான் தெரியும் அது பாசிட்டிவா நெகட்டிவா என்பது. அவைகள் நெகட்டிவாக இருந்தால் கமாடிட்டி சந்தை இறங்கலாம். அவைகள் பாசிட்டிவாக இருந்தால் பிற்பகலிலே கமாடிட்டி விலைகள் எல்லாம் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சார், இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் இப்போ ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க இப்ப ஸ்டார்டர்ஸ் எப்படி இந்த செய்தியை பார்க்கலாம்? பாசிட்டிவா பார்க்கலாமா நெகட்டிவா பார்க்கலாமா சார்? இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல் அனுமானத்திலே அசம்ஷன்ல வந்திருக்கிற செய்திகள் பாசிட்டிவாக இருக்கும் என்பதுதான். ஆக உண்மையிலேயே பாசிட்டிவாக இருந்தால் நிச்சயமாக விலைகள் சற்று ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன என்றால் சீனாவிலே தங்கம் பிசிக்கலாக வாங்குவது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆக அந்த நிலை நீடித்தால் தங்கத்தின் விலை பெரிய அளவு இறங்குவதற்கான வாய்ப்பு குறைவு என்றே கூறலாம். அதாவது 12 ஆண்டுகளாக 2001 2012 வரை உள்ள 12 ஆண்டுகளிலே
தங்கமும் வெள்ளியும் உயர்ந்து கொண்டே வந்தது. அதற்கு நேர் மாறான போக்கு இந்த 2013 இருக்கின்றது. இன்னும் ஒரு 10-15 நாட்கள் தான் இருக்கின்றது 2013 முடிவதற்காக. ஆக இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பார்த்தால் தங்கம் வெள்ளி இரண்டுமே, தங்கம் வந்து ஏறத்தாழ ஒரு 16%, வெள்ளி ஒரு 26% விலை இறக்கம் கண்டுள்ளது. அதனால இது 12 ஆண்டுகளுடைய இதை இந்த பிரேக் பண்ணிடுச்சு. இந்த 13வது ஆண்டு விலை உயர்வு போய் இப்பொழுது விலை இறங்கு முகமாக இருக்கிறது. 2014 எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 2014 என்னை பொறுத்தவரை அது ஏறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருப்பதாக கருதுகிறேன். ஆனால் பெரிய அளவு ஏற்றங்கள் இருக்காது, இறக்கங்களும் பெரிய அளவு இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஃபைசல். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க ஃபைசல், கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். மேடம், இது எப்படி மேடம் இப்போ தங்கத்துல நம்ம முதலீடு செஞ்சா நமக்கு டெய்லியும் ஏற்றம் இறக்கம் வந்து ஏறிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா முதலீடு செய்யும் போது அது எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்களா இல்ல? ஐயா, நீங்க முழு பணம் கொடுத்து பிசிக்கலா வாங்கி வைக்க விரும்புகிறீர்களா அல்லது ட்ரேடிங் பண்ண விரும்புகின்றீர்களா? இல்லங்க, இப்போ முதலீடு போட்டு இது பண்ண விரும்புறோம். ட்ரேட் பண்றதுக்கு? ஆமாங்க. ட்ரேட் பண்றதுக்கு என்றால் நீங்கள் சந்தையினுடைய போக்கையும், சந்தை எப்படி இருக்கும், சந்தையில எப்படி ஈடுபடுவது, எப்பொழுது விலை ஏறும் இறங்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. பயிற்சி என்பது அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை இலவசம் தானே தவிர எந்த கட்டணமும் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை எங்களது தலைமை அலுவலகம் 76 கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ளது. அங்கே நடைபெறும். அது 3 மணி நேர பயிற்சி வகுப்பில் 2 மணி நேரம் விளக்க உரையும் 1 மணி நேரம் வினாவிடை நிகழ்ச்சியுமாக இருக்கும். அதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். தொலைக்காட்சியில் வருகின்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் நேரடியாக கலந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் பெறலாம். அது புதிய வாணிபம் செய்ய விரும்புபவர்களுக்கும் ஏற்கனவே வாணிபத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். அதனால் நீங்கள் அதை தெரியும். பொதுவாக இந்த வாணிபத்தில் ஈடுபடுவதற்கு ஓரளவு பயிற்சி எடுத்த பின்னர் ஈடுபட்டால் உங்களுக்கு அது நலமாக இருக்கும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரளா. குட் மார்னிங் மேம். சொல்லுங்க சரளா, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. அலுமினியம் பைல இருக்கேன் நான் 9.35. அது மேல போகுமா கீழே இறங்குமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. 109க்கு வாங்கி இருக்கிறீங்களா? 9.35. ஆமா. இப்பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ரூபா குறைவாக இருக்கின்றது. ஆனால் அது மீண்டும் ஏறும். ஏனென்றால் இன்று வருகின்ற சீனாவினுடைய தொழில் உற்பத்தி புள்ளி விவரங்கள் பாசிட்டிவாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அது பாசிட்டிவாக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் 110, 111 என்ற நிலைமைக்கு அலுமினியம் போகும். நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு அதில் எதுவும் செய்ய வேண்டாம், பொறுத்திருங்கள். அது விலை ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜேக்கப். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜேக்கப். கேட்கலாமா? பேசலாம் சார். நான் இந்த நேச்சுரல் கேஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா முந்தி நேச்சுரல் கேஸ் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட கிளைமேட்டை ஒத்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எந்த கிளைமேட் இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் பயன்படுது அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப 220 இருந்து அது ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு சேஞ்ச் கூட இல்ல, ஒரே ஏறுமுகமா தான் இருக்குது. எப்படி இருக்கும்? இல்ல நேச்சுரல் கேஸ் என்பது 2 வித பயன்பாடு அதற்கு உண்டு. ஒன்று குளிர் காய்வதற்கு. இப்பொழுதெல்லாம் ஐரோப்பா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் எல்லாம் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவில நியூ ஜெர்சி பகுதியில மிக அதிகமாக குளிர், அதாவது 0 டிகிரி என்ற நிலைமை கூட வந்தது என்று சொல்கின்றார்கள். அதனால் அதற்கான தேவை அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் விலை கூடியிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, அது தொழிற்சாலைகளிலே இப்ப மின்சார உற்பத்திக்கு இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படுகின்றது. பல்வேறு தொழிற்சாலைகளும் பயன்பாடு. அதுக்கு இருவித பயன்பாடுகள் இருப்பதன் காரணமாக அதற்கு தேவை. ஆனால் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதா பெரிய அளவிலே விலை ஏறவில்லை. ஆனால் 210 ரூபாய் அது படிப்படியாக ஏறி 260 என்பது வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னமும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் 260 என்ற நிலைமைக்கு வருமானால் அதனை விற்கலாம். 254, 55 என்ற நிலைமைக்கு இருந்தால் அதை வாங்கலாம். ஆனால் அதில் பொதுவாக பொசிஷன் கால் எடுப்பதை விட இன்ட்ராடே, அதாவது அன்று காலையிலேயே
வாங்கி அன்று இரவில் முடித்துக் கொள்கின்றது. ஒரே நாளிலே வாணிபத்தில் ஈடுபடலாம் என்றால் சாதாரணமாக 5 ரூபாய் 6 ரூபாய் ஒரே நாளிலே இடைவெளி இருக்கின்றது. ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் இடையே காலையில் அது 3-4 ரூபாய் இறங்கினால் நீங்கள் அதனை வாங்கலாம். காலையில் 3-4 ரூபாய் ஏறினால் அதனை விற்று வைக்கலாம். அப்படி அது இன்ட்ராடேக்கு மிக பொருத்தமான ஒரு பொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் வாணிபம் செய்து கொள்ளலாம். நீங்கள் மேலும் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொலைக்காட்சியில் வருகின்ற எங்களது அலுவலக தொலைபேசி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் விளக்கம் தருவார்கள். வெல்கம் பேக் டு அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமெல்லாம் வாங்க. சார் இன்னைக்கு வந்து கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹைதர் அலி. வணக்கம் வணக்கம் ஹைதர் அலி சார். தொடர்புல இல்ல சார். இன்றைய சந்தையில் வந்து எந்த பொருட்களை வாங்கலாம், அதாவது காப்பர் நிலவரம் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்க. காப்பர் வந்து நேற்று 445.8 முடிவாகி இருக்கின்றது. காப்பர் என்னை பொறுத்தவரை 460 ரூபாய் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் சீனா வந்து கடந்த மாதத்திலே காப்பர் வாங்கி இறக்குமதி செய்தது 19% அதிகரித்திருக்கின்றது. அந்த என்றால் அதிகமாக காப்பர் உற்பத்தி ஆகின்ற நாடுகளிலும் ஒன்றாக சீனா இருக்கின்றது. அதே நேரத்தில் அது இறக்குமதியும் அதிகமாக செய்கின்றால் இங்கே தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கின்றது பொருள். காப்பர் மீண்டும் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விலையிலே காப்பரை வாங்கி வைக்கலாம். வாங்கினால் அது ஜனவரியில வந்து அதாவது புத்தாண்டில் அது 460 ரூபாய் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றேன். 445 என்ற விலையில வாங்கலாம். 2 ரூபாய் ஏறினால் கூட கொடுத்து விட்டு வெளியிலே வரலாம். ஒரு லாட் என்பது 1000 கிலோ. 1000 கிலோ என்றால் 2 ரூபாய் ஏறினால் 20,000 ரூபாய் கிடைக்கும். அவருடைய முதலீடு என்பது மார்ஜின் மணி என்பது 20,000 தான். அது 20,000க்கு 2000 ரூபாய் கொடுத்தால் போராதனால நான் காப்பர் வாங்குவதற்கு உரிய பொருளாக நான் கருதுகின்றேன். சார், தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து ஏறுமுகமாகவே இருக்கு. இது கரெக்டான பொசிஷன், கரெக்டான ரேட் வந்து எப்போ அடையும்? அதாவது தங்கம் வெள்ளி என்பது பெரும்பகுதி டாலருடைய மதிப்பை சார்ந்தே அது அமைகின்றது. இன்று டாலர் இண்டெக்ஸ் வலுப்படுமேயானால் தங்கம் வெள்ளி விலை இறங்குகின்றது. டாலர் இண்டெக்ஸ் குறையுமேயானால் தங்கம் வெள்ளி விலை உயர்கின்றது. டாலரை சார்ந்து ஒன்று. இரண்டாவதாக அதிக அளவிலே இறக்குமதி செய்த இந்தியாவிலே அதிகாரபூர்வமான இறக்குமதி குறைந்திருக்கின்றது. கள்ளக்கடத்தல் அதிகரித்திருக்கின்றது தங்கத்தை பொறுத்தவரை. அது தவிர வெள்ளியின் இறக்குமதி இந்தியாவிலே சென்ற ஆண்டை காட்டிலும் 25% உயர்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது பெரிய அளவில் தங்கமோ வெள்ளியோ வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அதனுடைய உச்ச விலை என்று தங்கம் எடுத்துக் கொண்டிருந்தால் 10 கிராம் 33,000 34,000 எல்லாம் போய்தான் இப்பொழுது இறங்கி 29,000 என்ற நிலைமையிலே இருக்கின்றது. இது அதிக அளவிலே இறங்குவதென்றால் 28,500 வரைக்கும் போகலாம். ஆனால் மீண்டும் உயர்ந்து அது 32,000 33,000 என்ற நிலையை அடைவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கின்றது. ஆக அது வந்து ஒரு ஆண்டு அடுத்த 2014 தங்கத்தினுடைய விலை 28,500க்கும் 32,200க்குமாக 10 கிராம் 24 தங்கம் விலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெள்ளி எண்ணை பொறுத்தவரை பலரும் சொல்கின்றார்கள் அதிகமாக ஏறும் என்று. ஆனால் அது அதிகமாகத்தான் தங்கத்தை காட்டிலும் இறங்கி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை வெள்ளியை காட்டிலும் தங்கத்திலே முதலீடு செய்வது சிறந்ததாக கருதுகின்றேன். சார், இன்றைய சந்தையில் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாமா சார்? இன்றைக்கு கூட 29,000 என்ற நிலைமைக்கு தங்கம் வறுமையானால் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 300-400 ரூபாய் ஏறும் பொழுது வெளியிலே வந்து விடலாம். அல்லது 29,500 என்ற நிலைமைக்கு தங்கம் போகுமேனால் விற்று வைக்கலாம். ஒரு 100-200 ரூபாய் இறங்கும் பொழுது அதனை திருப்ப வாங்கி லாபம் பெறலாம். மேலும் பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம். சொல்லுங்க குமார், உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு இது நிப்டி ஆப்ஷன்ல 6,000 அது வந்து இப்போ இது புட்டு, சோ அது மார்க்கெட் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்பொழுது விலை நேற்று விலை ஏறியதால் நிப்டி அதிகரித்து நாம் இங்கே பொருள் சந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் பங்கு சந்தையை பற்றி கேட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அதாவது பங்கு சந்தையை பொறுத்தவரை நேற்று ஏற்பட்ட ஏற்றம் என்பது எந்தவித அடிப்படை காரணங்களாலும் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு யுஃபேரியா என்று சொல்வார்கள். அதுபோல அதாவது காங்கிரசுக்கு மாற்றாக பிஜேபி பதவிக்கு வரலாம் என்ற யூகத்தின் அடிப்படையிலே ஒரு
உணர்ச்சி வசப்பட்ட விலை உயர்வை தவிர அடிப்படை காரணங்களால் ஏற்பட்ட விலை உயர்வு அல்ல. நேற்று ரூபாயும் வலுப்பட்டிருக்கின்றது, பங்குச்சந்தையும் வலுப்பட்டிருக்கின்றது. இதற்கு அடிப்படையான காரணம் இந்த ஒருதான். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. இன்று கூட ஒரு 40-50 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அடிப்படை காரணங்களால் ஏறினால் அது நீடிக்கும். இந்த விலை உயர்வு என்பது அடுத்த தேர்தலுக்கு வரைக்கும் நீடிக்குமா என்பது சந்தேகமே. அதாவது இதுவரை இல்லாத அளவு 21,338 புள்ளிகள் என்பது வரலாறு கண்டிராத பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஆகும். அதனால சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஆக அந்த விலை உயர்வு நீங்கள் தொடர்ந்து நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. அது மீண்டும் இறங்கி 20,800 என்ற நிலைமைக்கு வரும் என்று நான் கருதுகின்றேன். சார், இந்த பங்கு சந்தைக்கும் பொருள் சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார்? பங்கு சந்தையில ஒரு பங்கு கூட வாங்கலாம், ஒரு பங்கு கூட விற்கலாம். ஆனால் பொருள் சந்தையில ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வாங்க முடியும், குறிப்பிட்ட அளவில் தான் விற்க முடியும். இரண்டாவதாக பங்கு சந்தை காலையிலே 9:15 தொடங்கி 3:30 முடிந்து விடுகின்றது. பொருள் சந்தை அப்படி அல்ல. காலையிலே 10 மணிக்கு தொடங்கி இரவு 11:55 வரை நீடிக்கின்ற ஏறத்தாழ 13 மணி நேரத்திற்கு மேலே இருக்கின்றது. இரண்டாவதாக பங்கு சந்தையிலே ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குகின்றோம், விற்கின்றோம். ஆக அந்த நிறுவனத்தை இயக்குபவர்கள், அதனுடைய இயக்குநர்கள், அதனுடைய தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சரியாக செயல்பட்டால், உண்மையான கணக்கு காண்பித்தால்தான் பங்குனர்களுக்கு உரிய லாபம் வந்து சேரும். அவர்கள் பொய்க்கணக்கு எழுதினார்கள் என்றால், அவர்கள் தவறாக கமிஷன் அடித்தார்கள் என்றால் அது இவர்களுக்கு வந்து சேராது. ஆக இந்த மாதிரி. ஆனால் இங்கே நாம் பொருள் சந்தையிலே நாம் முழுக்க ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய மூலப்பொருள்களிலே வாணிபம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூலப்பொருள் மூலப்பொருளுடைய தேவை, உற்பத்தி மற்றும் டாலர் மதிப்பை பொறுத்து அதனுடைய விலைகள் ஏற்ற இறக்கங்கள் அமைகின்றன. இதற்கான இதுக்கு முதலாளி என்று யாருமே கிடையாது. இது ஒரு முதலாளி இல்லாத உலகம் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல. அதனால இது பங்கு சந்தையை காட்டிலும் சில விஷயங்களில் பொருள் சந்தை பாதுகாப்பானது என்று நான் கருதுகிறேன். மேலும் பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம், பார்த்து பேசலாம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க சார். போன மாசம் தீபாவளிக்கு நீங்க சில்வர் 51,000 52,000 போகும். நீங்க இந்த ரேட் ரொம்ப டவுனா இருக்கு. இன்னும் டவுன்லயே போகும்போது மேலே வாய்ப்பு இருக்கு, வாங்கி வைக்கலாமா? யாருக்கு சில்வர் அதாவது இப்ப 44,000 என்ற விலையில இருக்கு. 44,170 இருக்கின்றது. சில்வர் பொதுவாக இப்பொழுது என்னென்று கேட்டால், இந்த ஆண்டு இறுதி என்பதாலும் பொதுவாக இன்னொரு 10 நாள்ல கிறிஸ்துமஸ் வரக்கூடியதனாலும் அந்த நாட்டு ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த உற்சாகத்திலே இருப்பார்கள். இந்த சந்தையினுடைய ஈடுபாடுகளை குறைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால டிசம்பர் இறுதி வரைக்கும் ஓரளவு சந்தையிலே ஏற்ற இறக்கங்கள் அதிகம் இருக்காது, சிறிதளவு தான் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதேனும் திடீரென்று செய்திகள் வந்தால் அதனை ஒட்டி விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனால் 43,500 என்ற நிலைமைக்கு வந்தால் கண்டிப்பாக சில்வர் வாங்கி வைக்கக்கூடிய பொருள்தான். அது 46,000 என்ற விலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு மாதத்தில் நீங்கள் அதனை வாங்கி வைக்கலாம். தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சசிகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சசிகுமார். கமாடிட்டி சந்தையில இருக்கக்கூடிய உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், நான் சேலம் பகுதியில இருந்து பேசுறேன். சேலத்துல அட்வென்ச்சர் இந்தியா இருக்காங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணட்டும் அப்படிங்கறது இரண்டாவது கேள்வி மேடம். ஐயா சரி, சேலத்திலே எங்களுடைய கிளை இருக்கின்றது. அதனுடைய முகவரி வேண்டுமென்றால் தொலைக்காட்சி வருகின்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு தகவல் தருவார்கள். ஒன்று. இரண்டாவது, முதலீடு என்பது உங்களுடைய சக்தியை பொறுத்தது. நான் இப்ப 5 லட்சம் போடுங்க என்றால் உங்களிடம் பணம் இருக்குமா என்பது, அல்லது நீங்கள் அதை விட அதிகமாக போடக்கூடிய சக்தி உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்ட்ராடே மட்டும் செய்வதாக இருந்தால் 15,000 20,000 போட்டால் போதுமானது. ஆனால் அன்று காலையில் வாங்கிய பொருளை அல்லது காலையில் விற்ற பொருளை இரவு வாணிப முடிவதற்கு முன்னால் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தது ஒன்று லாபமோ நட்டமோ, அதுதான். அதற்கு அந்த அளவு முதலீடு போதுமானது. சிலர் சொல்வார்கள் 10,000 கொடுங்க 5,000 கொடுங்க. அதெல்லாம் அப்படி மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். என்று கேட்டால், அதாவது உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் முதலாளியாக இருங்கள், அடுத்தவர்களை முதலாளியாக ஆக்காதீர்கள். ஒன்று. ஆனால் நீங்கள் பொசிஷன் கால் எடுப்பதென்றால் மிக மிக குறைந்த அளவு முதலீடு என்றால்
50,000 ரூபாயாவது வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பொசிஷன் கால் எடுத்து நீங்கள் வாங்கி செய்யலாம். அதாவது பொசிஷன் கால் என்பது 4 நாள் 5 நாள் 10 நாள் ஒப்பந்த முடிவு காலம் வரை பொருட்களை வாங்கியதை விற்றதை கையிலே வைத்துக் கொள்வது. இந்த இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. நீங்கள் இன்ட்ராடே என்பதிலே நீங்கள் உங்களுக்கும் அந்த தரகருக்கும் நல்லுறவு இருக்குமானால் ஒரு 20,000 போட்டு 20 லட்சத்திற்கு கூட நீங்கள் எக்ஸ்போசர் வாங்க முடியும். உங்களுக்கு லாபமோ நட்டமோ ஏற்பட்டால் அந்த 20 லட்சத்துக்கு தான் ஏற்படும். சார், அந்த நேர வரத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த பங்குச்சந்தையிலும் பொருள் சந்தையில் உள்ள வேறுபாடுகள் பத்தி சொன்னீங்க. பங்குச்சந்தையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அது பொருள் சந்தையில தாக்கம் ஏற்படுத்துமா? அதாவது இந்திய பங்குச்சந்தையோ, அதாவது உலக பங்குச்சந்தை எடுக்க வேண்டாம், இந்திய பங்குச்சந்தை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது முழுக்க அந்நிய நிதி நிறுவனங்கள் கையில் உள்ளது. அதாவது இதில் உள்ள முதலீட்டில் 90% ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ற அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. அதனால அவர்கள் நேற்று 2003 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க, நேற்று சந்தை ஏறி இருக்கின்றது. அவர்கள் முதலீடு செய்தால்தான் சந்தை ஏறும். அவர்கள் முதலீடு செய்யவில்லை என்றால் சந்தை இறங்கும் என்ற நிலைமை தான் இருக்கின்றது. இந்த முதலீட்டிலே 10% தான் இந்தியர்கள் கையில் இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில். ஆக பங்குச்சந்தையிலே அதிகமாக வெளிநாட்டு முதலீடு வந்தால் டாலர் அதிகமாக வந்திருக்கின்றது பொருள். டாலர் உள்நாட்டில் நமக்கு அதிகமாக வந்தால் டாலரின் ரூபாய் மதிப்பு கூடும். குறைந்த ரூபாய் கொடுத்தால் போதும் டாலரை வாங்கி விடலாம் என்ற நிலைமை. அதனால இந்த சந்தையிலே பங்குச்சந்தையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொருள் சந்தையிலேயும் பாதிக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசி. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க தமிழரசி, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க. ஐயா கிட்ட பேசணும். கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நாங்க 2 பொண்ணு இருக்காங்க, தங்கம் எடுக்கலான்னு பாக்குறோம். விலை ஏறிக்கிட்டே இருக்குங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நடுத்தர குடும்பம். அதனால எப்ப குறையும்னு தெரிய மாட்டேங்குது. உங்க பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வெளியில போயிருந்தேன், வந்ததும் நீங்க சொன்னதை நான் கவனிக்க இது பண்ண முடியல, ஃபுல்லா கேட்க முடியல. அது பரவாயில்லையா அம்மா? என்ன பொண்ணுங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுங்களுக்கு 24 ஆயிடுச்சுங்க சார். கல்யாணம் பண்றது அப்போ உடனடியாக கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தான். அதனால நீங்கள் கல்யாணம் பேசிவிட்டால் தங்கம் சந்தையில் உயர்ந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் வாங்கித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. நீங்கள் ஒரு 5-6 வயசு குழந்தையா இருந்தா என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் திருமண வயதிலே உள்ள பெண்கள் என்னும் பொழுது நீங்கள் பெரிய அளவிலே தங்கம் இறங்குவதற்கான வாய்ப்பு கிடையாது. என்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் 33,000 அதாவது 3,300 என்ற விலைக்கெல்லாம் இருந்தது. இன்று அதனை காட்டிலும் நிறையவே குறைந்திருக்கின்றது. இந்த ஆண்டில் மட்டும் சென்ற ஆண்டு ஒப்பிடும்பொழுது 16% தங்கம் விலை இறங்கி இருக்கின்றது. அதனால நீங்கள் 28,500, நான் சொல்வது 24 கேரட் சுத்த தங்கம் 10 கிராம் 28,500 என்ற நிலைமைக்கு வந்தால், அல்லது நகையினுடைய தங்கம் 2,750 2,800 என்ற நிலைமைக்கு வந்தால் நீங்கள் வாங்குவதை தவிர வேற வழி இல்லை. அதனால நீங்கள் முதலீடு செய்யலாம். அப்படியே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இனிமேல் பெரிய அளவு இப்போதைக்கு இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் வாங்கித்தான் ஆக வேண்டும். தேங்க்யூ சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுடைய ஆலோசனைகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் வெளியீடு பணமநலம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.